ஹாய் பிரீத்தி. ஹாய் ஃப்ராங்க்லின். சோ என்ன ஞானி மாதிரிலாம் உட்காந்துருக்க? நல்ல கருத்துக்கள் சொல்லும்போது இந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்க. ஓ, நீ கருத்து சொல்ல போறியா இன்னைக்கு? எஸ் ப்ளீஸ் ப்ரொசீட். என்னன்னா, நம்ம மேல யாராச்சும் கல்லை விட்டு எறிஞ்சாங்கன்னு வச்சுக்கோயேன், ஓகே, அவங்க மேல நம்ம பதிலுக்கு கல்லை விட்டு எறியக்கூடாது. ஓ, என்ன பண்ணணும்? கால்ல விழுந்தணுமா? பூ எறியணும். ஓ மை காட், நீ அதெல்லாம் சொல்ற? இல்ல, சொல்ல வரதுக்குள்ள நீ நிப்பாட்டிட்ட. பூந்தொட்டி தூக்கி மண்டையில போட்டுறணும். டேய், நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா. அட கொலகார பாவி, நீலாம் நல்லவனாக வாய்ப்புகளே இல்லடா. இல்லையா? அப்ப ஷோக்குள்ள போயிடலாமா? தயவு செஞ்சு வெல்கம் டு கடுப்பேத்றாங்க மை லார்ட். சோ நேத்து வந்த அதே கெஸ்ட் தானா? எஸ், அவர்தான் வர போறாரு. உன்னோட ஆறு நண்பர். எஸ், அழகப்பனா அழகா வச்சு செஞ்சிருக்கிறோம் நேத்து. அவர் வந்து அந்த மனுஷன் இன்னைக்கு வருவாருன்னு நான் நினைக்கல. நேத்தோட பொட்டி படுக்க கட்டி ஓடிட்டு இருப்பாருன்னு நினைச்சேன். ஆனா மனதைரியம் ஜாஸ்தி, திருப்பி இன்னைக்கு வந்திருக்காரு. ஆமா, மறு வச்சிட்டு தான் ரோட்ல எல்லாம் சுத்துறேன்னு சொன்னா அது வந்தவனே கேட்டுக்கலாம். கேட்கலாமா? சோ லெட்ஸ் வெல்கம் அழகப்பன். நான் நினைச்சேன் நீங்க இன்னைக்கு வரவே மாட்டீங்க, பொட்டிலாம் மடிச்சு கட்டி ஓடிட்டு இருப்பீங்க அப்படின்னு. பேமெண்ட் பேலன்ஸ் இருக்கு, இன்னைக்கு வந்தாதான் தருவேன்டான். அதனால இன்னைக்கு ப்ரோகிராம் முடிச்சிட்டு பேமெண்ட்டையும் வாங்கி முடிச்சிட்டு அப்புறம் ஓடிக்கிறேன். அப்புறம் என்னையும் முடிச்சிருங்க. அந்த மருலாம் வச்சிட்டு ஊருக்குள்ள சுத்துறீங்க. இல்ல, பேமெண்ட் கொடுத்தா தான் அதெல்லாம் வாங்க முடியும். அந்த அளவுக்கு கூட இல்லையா? நிதி நெருக்கடியில இருக்கு. அப்படியாவது நீ கொடுப்பேன்னு தான். வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படியா? ஓகே ஃபைன். அப்புறம் எப்படி போச்சு நேத்து ஷோ? நேத்து ஷோ வந்து நல்லா போச்சு. நிறைய ரிவார்டெல்லாம் கிடைச்சதா? இன்னைக்கு எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு அதோட சிறப்பா போகும் இன்னும். ஏன்னா நீங்க வந்து நேத்தோட இன்னைக்கு நல்லா தயாராகி வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே தெரியுது. ஏன்னா நேத்து அடி மட்டும் தான் மிஸ்ஸிங், மத்தபடி வேற டேவிட் சட்டு தான் நான் நிறைய எதிர்பார்த்தேன் நேத்து. நீங்க எதிர்பார்த்ததெல்லாம் செஞ்சுட்டாரு. ஓகே, நீங்க சொன்ன அந்த தொங்குறது உருண்டுறது அதெல்லாம் வந்து நீங்க உங்களுக்குன்னு நினைச்சீங்க. இருக்கட்டும், இருந்தா சில அடிகள் விழத்தானே செய்யும். இருக்கதானே செய்யும். அதுதானே. ஆமாம் கோபால், ஷோக்குள்ளே போலாமா? ஓகே ஃபைன். சோ இன்னைக்கு யாரை ஃபர்ஸ்ட் நம்ம ஃபோன் பண்ணி கடுப்பேத்த போறோம்? ஸ்ரீவித்யா. ஸ்ரீவித்யா. ஓகே ஃபைன். எந்த ஸ்ரீவித்யா? யாரு அவங்க? அவங்க வந்து சன் டிவில அழகி சீரியல், அப்புறம் நிழல்கள், இப்போதைக்கு நிறைய சீரியல்ஸ், பிஸியான ஆர்டிஸ்ட் தான். உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்ல, ஆக்சுவலா நானும் அவங்களும் ஃபர்ஸ்ட் கள்ளிக்காட்டு பள்ளிக்கூடம்னு ஒரு உங்க கூட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்ல என்னோட பேரா பண்ணாங்க அவங்க. ஓகே ஃபைன். ஆமா. இல்ல, இவங்கள எப்படியா என்ன சொல்லி கலாய்க்கணும்? யார? இவங்கள. ஸ்ரீவித்யா. இவங்கள வந்து ஷூட்டிங் டேஸ் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஏதாவது அந்த டேட் நம்ம போட்டு போமானே தெரியல. அவ்வளவுதான். ஆல் தி பெஸ்ட். இல்ல, நீங்க தட்டறத பார்த்தாலே எனக்கு ஒரு சாங் நீடிற மாதிரி இருக்கு. இருக்குதா? கேட்றச்சோ. ரைட். கனெக்ட் தி கால் டு ஸ்ரீவித்யா. ஹலோ ஹலோமா, ஃபோன் எடுக்க மாட்டியா? ஹலோ சாரி, யாருங்க? நான் வந்து ஹலோ இருக்கேன், சொல்லுங்க யாருங்க? ஆமா, அப்படியே ஷூட் டேட் சொல்றேன், நோட் பண்ணிக்க. 4ஆம் தேதி அடுத்த வாரம் ஷூட் டேட் ஷெட்யூல் சொல்றேம்மா, நோட் பண்ணிக்க. 4, 5, 6 இதுல ஒரு நாள் வந்து அவுட்டோர் இருக்கும். டபுள் பேட்டா வாங்கி கொடுத்துறேன். யாருங்க? மா நோட் பண்ணுமா. ஸ்ரீவித்யா தானம்மா? ஒரு செகண்ட், நீங்க வால்யூம் கொஞ்சம் சவுண்டா இருக்கு. ஒன் செக் லாக் பண்ணிக்கிறேன். ஹலோ மா, நோட் பண்ணிக்கோமா. அடுத்த வாரம் ஷெட்யூல் சொல்லிடுறேன். டிசம்பர் 4, 5, 6 அது நடுவில் ஒரு நாள் வந்து அவுட்டோர் வரும். டபுள் பேட்டா வாங்கி கொடுத்துறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் கூட வந்து ஒரு 2-3 பொண்ணுங்க பாரு, நல்ல அழகா இருக்க பொண்ணா கூட்டணுவாமா. என்னம்மா? யாரு? மா என்னம்மா, வினிதாவா? அந்த பிள்ளை வேணாம், அது நல்லா இல்லையே, நடிக்கவே இல்லையே வந்து போனவா. நான் ஷூட்ல இருக்கேன், நான் இப்பதான் லஞ்ச் முடிச்சிருக்கேன். சொல்லுங்க, யார் பேசுறீங்க? இல்லைன்னா நான் போனை வச்சு. ஸ்ரீவித்யா தானம்மா நீ? ஸ்ரீவித்யாமா, ஏமா இப்படி பண்ற? போனே எடுக்க மாட்டேன், எடுத்தாலும் இப்படி பண்ணா எப்படி? பேட்டா கரெக்டா தான் வாங்கி கொடுக்குறேன். சரி இரு, மேனேஜர் சார் நீங்களே பேசுங்க, அந்த பொண்ணு தான் சூட் இருந்தாமே. ஹலோ ஹலோ அம்மா, அந்த ஷூட் டேட் நோட் பண்ணிட்டியாம்மா? அம்மா கூட 4 பொண்ணுங்க. அம்மா, ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஸ்ரீவித்யா தானே? என்ன ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஸ்ரீவித்யா தானே? What nonsense you are talking about me? ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஸ்ரீவித்யாவா? ஆமா, ஜூனியர் ஆர்டிஸ்ட் தானேம்மா? மாறிச்சு சார். மா இருமா, நம்பர் மா
அம்மா யார் பேசுறீங்க? ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஸ்ரீவித்யா தானே? ஹலோ, யார் நம்பர் வேணும் உங்களுக்கு? என்ன வேணும்? என்ன ப்ராப்ளம்? அம்மா ஒண்ணு இல்ல, ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஸ்ரீவித்யா தானே? அண்ணா நம்பர் மாறிடுச்சுண்ணா. ஏம்மா இப்படி பண்றீங்க? நான் வந்து லீட் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். லீட் பண்றீங்களாம்மா? நம்பர் பண்ணிட்டு ஐயோ சாரிம்மா. அம்மா மன்னிச்சிருமா இந்த மாதிரி பேசினதுக்கு. ஏன்னா நீ ஒரு ஆர்டிஸ்ட்மா, தெரியாம பேசிட்டேன். நம்பர் மாறிடுச்சுமா. அந்த பொண்ணை மொபைல்ல கொடுத்து நம்பர் எடுத்து சொன்னா அந்த பொண்ணு தெரியாம பேசிடுச்சுமா, மன்னிச்சிருமா. நீங்க யாருங்க? நான் வந்துட்டு ஆர்டிஸ்ட் கோஆர்டினேட்டர்மா. என் பேரு சிவனேசன். அப்படிங்களா? ஆமா, சரிங்க சரி. நான் அதனாலதான் மாமா மன்னிச்சிருமா. அம்மா நல்ல ப்ராஜெக்ட் இருந்தா நானே சொல்றேம்மா. அம்மா இந்த மாதிரி உன்னை கலாய்க்கு சொன்னது உன் ஃப்ரெண்ட் அழகப்பன்மா. நினைச்சேன். இது வந்து வேந்தர் டிவிக்காக கடுப்பேத்துறாங்க மயிலாட் அப்படின்னு ஒரு ஷோ. அந்த ஷோக்காக தான் கலாய்க்கிறீங்கன்னு வேணா நல்லா தெரிஞ்சு. இந்த பக்கத்துல தான் இருக்காப்ல. ஆனந்தமா இருக்கு, சூப்பரா கலாய்ச்சிங்களா, கை கொடுத்தாரு. பேசுங்க. நீங்க திட்டலாம் ஸ்ரீவித்யா. ஹலோ ஹலோ. டேய் உன்னை வா மண்டலே கொட்டுற. இல்ல ஸ்ரீ முதல்ல சாரி. ஆக்சுவலா நீ ஷூட்ல பிஸியா இருந்திருக்க, உன்னை நடுவுல இன்டர்ப்ட் பண்ணிட்டாங்க. அப்படி சொல்லலாமா இவரு? என்ன தெரியுமா சொன்னாரு? இல்லடா இது வந்து வேந்தர். என்ன எங்க இருக்க நீ? ஒண்ணு இல்ல, நான் இது ஒரு ஷூட், வேந்தர் டிவிக்காக கடுப்பேத்துறாங்க மை லார்ட் அப்படின்னு ஒரு ஷோ. இந்த மாதிரி சும்மா இருக்கிறவங்க யாருக்காச்சும் அப்படின்னு தான் இவர் சொன்னாரு. நீங்க பிஸியான ஆர்டிஸ்ட் யாருக்காச்சும் போன் பண்ணி கடுப்பேத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. இதான் கான்செப்ட். அவர் உங்க நம்பர் கொடுத்தாரு. ஒண்ணு இல்ல, சாரி இந்த பிராங்க் கால் பண்ணதுக்கு. ஓகேவா? டிஸ்டர்ப் பண்ணிருந்தா வெரி சாரி. சாரி எல்லாம் எதுக்கு சொல்றேன் நமக்குள்ள? சொல்லு. நீ நேர்ல வா, உன்னை கவனிச்சுக்கிறேன், நல்லா கவனிச்சுக்கிறேன். இல்ல நீ வந்து சொல்றதுலயே தெரியுது. ஸ்ரீவித்யா, என் பேரு பிராங்க். என் கூட வந்து பென் வாய்ஸ்ல பேசுறவங்க வந்து பிரீத்தி. ஓகே, இது வந்து ஓகே இது வந்து வேந்தர் டிவிக்காக கடுப்பேத்துறாங்க. உங்க கூட பேசினது கடுப்பேத்துறாங்க மை லார்ட் அப்படிங்கிற ஷோ. மத்தபடி நீங்க இந்த செருப்பு தூக்கி அடிக்கிறது, கல்லு விட்டு எறிகிறது, கெட்ட வார்த்தையில திட்டுறது, இதெல்லாம் நீங்க அழகு படம் கடிச்சுக்கோங்க. We'll be very happy for that. ஓகே, thank you so much. Thank you, நன்றிகள். Thank you. அழகா டாடா. டாடா. டாடா ரொம்ப முக்கியம் இப்போ உங்களுக்கு. ஏய் நைஸ் ஃபீமேல் யா, கூலா எடுத்துக்கிட்டாங்க. அங்கப்பா என்ன மேட்டர் அப்படின்னா, நம்ம ஏஜ் கேட்டகரியில புடிச்ச வேஸ்டா இருக்கியாம. ஆமா, இவர் பெரிய கப்பல் வியாபாரி. போடா. ஆமா, இது ஒரு பகிரங்கமா ஏதாச்சும் ஒரு விஷயத்தை இறக்கி விடுப்பா. இல்ல நீ நினைக்கிறதெல்லாம் தெரியுது. இங்க ஒரு சம்பவம் நடக்கணும். என்ன இவனால இப்ப உள்ள ஓடி வந்து கத்தி எடுத்து கழுத்துல வைக்கணும். அதானே நேரம் அநேகமா கிண்டி தாண்டி இருப்பாங்க அந்த வண்டி. வந்துரும் சரி, செட்டை கலைங்க நம்ம வீட்டுக்கு போயிடலாம். அதானே. ஓகே, கேட்டு போனா என்ன? ஓகே ஃபைன், சூப்பரா பேசியாச்சு. இப்போ நம்ம ஷோல அடுத்ததா வர போறது ஒரு பிரேக். எஸ், இது கடுப்பேத்துறாங்க மை லார்ட். வெல்கம் பேக் டு கடுப்பேத்துறாங்க மை லார்ட். மிஸ்டர் அழகப்பன், இப்போ இரண்டாவதா நம்ம யாருக்கு கால் பண்ண போறோம்? எலிசபெத். யார் அந்த எலிசபெத்? அவங்க வந்து ஒரு சன் டிவி ஆர்டிஸ்ட். அவங்க ஆர்டிஸ்ட் உங்களுக்கு தெரியும். அவங்க லீடிங் ஆர்டிஸ்ட். நிறைய படங்கள்ல வந்து ஹீரோயினோட அம்மா கேரக்டர்ஸ் பண்ணிருக்காங்க. அப்புறம் சீரியல்ஸ்ல இப்ப எல்லா சீரியல்ஸ்லயும் வில்லி கேரக்டர் பண்ணிருக்காங்க. அண்ட் வந்து அவங்க வந்து இதுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் உங்களுக்கு கூட ரெஃபர் பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஷூர், கண்டிப்பா பண்ண மாட்டேன். ஆஹா, என்ன ஒரு உயர்ந்த உள்ளம். இல்ல நல்லா பேசுறாங்க, நடுவுல இப்படிலாம் அவசகுணமாவும் பேசுறாங்க. கடுப்பேத்துறாங்க மை லார்ட். எஸ், அதுதான் எங்களுக்கு வேணும். சோ கால் கனெக்ட் பண்ணுங்க. ஹலோ, யாருங்க? ஹலோ மேடம், இந்த மாசம் டியூ இருக்கு. நீங்க எப்போ வந்து பே பண்றீங்க? எதுலங்க? ஹவுஸ் லோன் வாங்கியிருந்தீங்கல்ல? யார் நம்பர்? என்ன நம்பர் வேணும்? யார் வேணும் உங்களுக்கு? ஹலோ மேடம், மேடம் நீங்க தானே மேடம்? எலிசபெத் தானே மேடம்? இந்த மாசம் லோன் இருக்கு, வந்து டியூ டேட் முடிய போகுது. இன்னையோட முடிக்க போறோம், வந்து கட்டிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இல்ல, என்ன லோனுனே புரியலையேங்க. ஹவுஸ் லோன் மேம். மணி 4 ஆகிறதுக்குள்ள பேங்க் முடிய போகுது. சீக்கிரம் வந்து கட்டிங்கன்னா நல்லா இருக்கும். இல்லைன்னா ஃபைன் ஆயிடும். ஏற்கனவே ஃபைன் ஆயிருக்கு ஒரு தடவை. மேல ஃபைன் ஆக்கி காட்டுங்க மேடம். ராங் நம்பருங்க, வைங்க போன். மேடம் எலிசபெத் நீங்க தானே? ஹலோ சார், அவங்க என்ன இல்ல சொல்றாங்க. நான் பேசுறேங்க. ஹலோ, யாருங்க? மேடம் நீங்க சீரியல்லாம் நடிக்கிறவங்க தானே? படங்கள் சீரியல்லாம் நடிக்கிறவங்க தானே? நீங்க யார் பேசுறீங்கன்னு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. என் பேரு மணி மேடம். யாருங்க நீங்க? மணினா? SDAB பேங்க்ல இருந்து பேசுறோம். ஹவுஸ் லோன் வந்து நாங்க கொடுத்துருக்கோம் உங்களுக்கு, அதுக்காக பேசுறோம். நீங்க யார்கிட்ட கொடுத்தீங்களோ அவங்க கிட்ட போய் லோன் வாங்குங்க. உங்ககிட்ட தான் மேம். இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க மேம். கட் பண்ணிட்டாங்க. ஜாலி. திருப்பி கால் பண்ணுங்க.
ஹலோ 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 மேடம் இருக்காங்களா? எலிசபெத் மேடம். நீங்க யாருங்க? சார் நான் மணி பேசுறேன் சார். மேம் ஒரு பேங்க் லோன் கட்டணும். பேங்க் லோன்லாம் அவங்க எடுக்கவே இல்லையா? நீங்க வேற மாத்தி கூப்பிடுறீங்க. உங்க பேர் என்ன? எங்க இருந்து கால் பண்றீங்க? என்ன பேங்க் நீங்க? SDAB பேங்க் சார். ஹவுசிங் லோன் மட்டும் நாங்க குடுக்குறோம் சார். ஏன் சார் இப்படி இது பண்றீங்க? எல்லாரும் இப்படி பண்ணா அப்புறம் நாங்க பேங்க் எப்படி சார் நடத்துறது? நடத்தாதீங்க, க்ளோஸ் பண்ணிருக்கேன் பேங்க. சார் க்ளோஸ் பண்ணது சார் அதான் ஈவினிங் 6 மணிக்கு மேல தான் சார் க்ளோஸ் பண்ண முடியும். 4 மணி சார் டைம் மாத்தி சார் சொல்லுங்க. 6 மணிக்கு மேல க்ளோஸ் பண்ணுவோம் சார். 4 மணியோட இது முடிஞ்சது சார். 4 மணிக்கு அப்படி என்ன ஆபீஸ் ஓபன் பண்றீங்க? 4 மணிக்கே க்ளோஸ் பண்ற ஆபீஸ்? சார் பேங்க்ல எல்லாரும் 2 ஒயின் ஷாப்பே 10 மணிக்கு க்ளோஸ் பண்றாங்க. நீங்க என்னங்க ஒரு பேங்க் நடத்துறீங்க? சார் நாங்க ஒயின் ஷாப் பக்கத்துல இருக்கு சார். அது அப்புறம் இது பண்ணிக்கலாம் சார். இப்ப பாத்தியா அட்ரஸ் பேங்க் கரெக்ட்டா சொல்றாங்க சார். பாத்தீங்களா? என்னட்டே ஏமாத்துறாங்க. என்ன அட்ரஸ் சொல்றாங்க? சொல்லுங்க அந்த அட்ரஸ். ஒயின் ஷாப் பக்கத்துல எங்க பேங்க் இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏங்க நான் ஒயின் ஷாப் பத்தி பேசுறேன். நீங்க தான் ஒயின் ஷாப் பக்கத்துல ஒரு பேங்க் இருக்கு நீங்க சொல்றீங்க. சரி முதல்ல எதுக்கு 2 பேர் பேசுறீங்க? யாரோ ஒருத்தர் பேசுறது ஆம்பளையா பொம்பளையா? சார் ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை சார். அப்படி அப்ப 2 கலந்துதா? ஆமா சார் 2 பேர் கலந்து பேசுறோம் சார். சார் கான்ஃபரன்ஸ் கால்ல பேசிட்டு இருக்கோம் சார். சார் உங்க கால் எல்லாமே ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. ரொம்ப வந்து தேவையில்லாம பேசாதீங்க. அப்புறம் உங்க போன் நம்பர் துண்டிச்சிரோம் சார். யாருக்கு தேவையில்லாம பேசுறது? தேவையில்லாம பேசுறது நீங்க. சார் 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 நாங்க தான் சார் தேவையில்லாம பேசுறோம். ஆனா அப்படிதான் சார் பேசுவோம். மரியாதை என்ன யாருக்கு என்ன பத்தி பேசிட்டு இருக்காரு? அப்படிதான் சார் பேசுவோம். நாங்களும் அப்படிதான் பேசுவோம். சார் பேசலாம் சார். வாங்க சார் பேசி பார்க்கலாம் சார். ஒண்ணுக்கு ஒண்ணு பேசி பார்க்கலாமா சார்? மேடம் கிட்ட கொடுக்க சொல்லுங்க. சார் ஆனா உங்ககிட்ட பேச வேணாம் சார். எனக்கு மேடம் கிட்ட பேசணும் சார். கொடுங்க சார். உங்க பேர் என்ன? சார் என் பேரு டாம் பிராங்க். ஆனா வந்து இந்த மாதிரி உங்களை கலாய்க்க சொல்லி சொன்னது வந்துட்டு மிஸ்டர் அழகப்பன். வேந்த டிவில இருந்து கடுப்பேத்துறாங்க விளையாடு அப்படிங்கிற ஒரு ஷோக்காக சார். ஹலோ ஹலோ மேம் பேங்க்ல இருந்து கெட்ட முடியுமா முடியாதா மேம்? ஹலோ ஹலோ மேம் கெட்ட முடியுமா முடியாதா காசு? மேடம் 4 மணிக்குள்ள வந்து கத்திருங்க. காசு கட்ட முடியாதுங்க. முடியாதுங்களா மேம்? நான் பிராங்க் பேசுறேன். என் பக்கத்துல அழகப்பன் இருக்கிறாரு. அண்ட் இது வந்து வேந்த டிவிக்காக கடுப்பேத்துறாங்க மை லார்ட் அப்படின்னு ஒரு ஷோ. சும்மா ஜஸ்ட் ஃபார் பிராங்க். அஜித் வெரி பேட். ஹலோ மேம். ஹலோ அழகப்பன் பேசுறாரு. சரி உங்ககிட்ட பேசுனது ஆர்டிஸ்ட் விஜய். ஓகே மேம். ஓகே பிரியமானவர்ல பண்றாருல. ஓகே ஃபைன் ஃபைன். யாரு உங்க கூட வேற யாரு இந்த ஆர்டிஸ்ட்? ஆர்டிஸ்ட்ல மேம் நான் வந்து பிராங்க் பேசுறேன். வேந்தன் டிவி பிராங்க். வாய்ஸ் தெரிஞ்சிச்சு எனக்கு. ஓகே மேம். இன்னொன்னு வந்து அழகப்பன் பேசுறேன். அழகப்பன். ஓ அழகப்பன். ஓகே மேம் சோ சாரி. இது வந்து சும்மா ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்காக தான் மேம். ஆக்சுவலா இது வந்து செலிபிரிட்டியை இன்வைட் பண்ணிட்டு அவங்க இன்னொரு செலிபிரிட்டி அவரே சொல்லிக்கிறாரு. இல்ல உங்களோட நம்பர் மட்டும் தான் நான் கொடுத்தேன். மீதி ஐடியா எல்லாமே இவங்க தான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. ஐ அம் சோ சாரி இஃப் ஐ ஹவ் டிஸ்டர்ப்ட் யூ. இல்ல அவருக்கு இங்கிலீஷும் வரல இந்த டைம்ல. மேம் இது வேந்த டிவிக்காக கடுப்பேத்துறாங்க மை லார்ட் அப்படின்னு ஒரு ஷோ. சும்மா ஜஸ்ட் ஃபார் ஃபன் தான் மேம். உங்களை ஹர்ட் பண்ணிருந்தா சாரி மேம். சாரி. தேங்க் யூ. பரவாயில்லையே சுமுகமா முடிஞ்சிச்சு. இல்ல சார் எதிர்பார்த்தது இல்லையம்மா. இல்ல அவங்க கை மாத்தாம ஹார்ஷா கால் பண்றவங்க கூட நம்பிரலாம். இந்த மாதிரி சுமூகமா முடியுதுன்னு போது அது யார் மேல அவங்க சொல்லிடுவாங்க. இல்ல இவங்க எல்லாம் இல்ல பிரச்சனை. இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க பத்தி அவன் தான் நீ உங்கள்ட்ட சாதாரணமா பேசிருன்றுவாங்க. உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே சோ என்ன பண்ணலாம்? மக்களே தயவு செஞ்சு நான் நம்பர் கொடுத்து இவங்க கால் பண்ண மக்கள் உங்களை சொல்றேன். அன்பர்களே தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. என்ன சொல்றது தெரியாம வந்துட்டேன். அப்படித்தான் இல்லை வந்து நம்பரும் கொடுத்தேன். இல்ல இந்த ஷோ மூலியமா நான் வந்து உங்க எல்லாத்தையுமே சாரி கேட்டுக்கிறேன். இன்னும் முடியல இல்ல பரவாயில்ல இருக்கட்டும். அப்புறம் நீங்க இதை எடிட் பண்ணிடாதீங்க. இல்லை இந்த ஷோ மூலிமா செலிபிரிட்டிஸ் எல்லாரையும் நான் வந்து காண்டாக்ட் பண்ணியிருக்கேன். பட் அது ஒரு டிஃப்ரெண்ட் வேல காண்டாக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ யாரெல்லாம் நான் காண்டாக்ட் பண்ணணும் அவங்க எல்லாரும் தயவு செஞ்சு உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க. அவ்வளோதான் வேற ஒன்றும். இருங்க இன்னொரு ஜெனரல் ஆடியன்ஸ் இருக்கு. முடிச்சுட்டு மொத்தமா எல்லாத்தையும் சேர்த்துங்களேன். சரி வாங்க போகலாம். ஓகே இல்ல அது போலால ஒரு சின்ன பிரேக் அந்த மாதிரி பிரேக் போலாமா? சரி போய்க்கலாமா? ஓகே இப்போ நம்ம ஷோல வர போறது ஒரு சின்ன பிரேக். இது கடுப்பேத்துறாங்க மை லார்ட். வெல்கம் பேக் டு கடுப்பேத்துறாங்க மை லார்ட். ஓகே இப்போ வந்து நம்ம ஜெனரல் ஆடியன்ஸ் கிட்ட பேச போறோம். ரெடியா இருக்கீங்களா? நான் தான் வந்ததுலேருந்து ரெடியாக இருக்கேன். திமிர்த்தனம் பார்த்தீங்களா? ரெடியா இருக்க யார் வேணாலும் பேசுவீங்க அப்படின்றாரு. எவ்வளவு இருந்தாலும் வெட்டுவேன் அப்படின்றாரு. சரி வாங்க கலெக்ட் பண்ணுங்க. ஹலோ ஹலோ
யார் பேசுறீங்க? நான் மணி பேசுறேன். எங்க இருந்து பேசுறீங்க மணி? திருச்சில இருந்து பேசுறேன். திருச்சி. ஓகே சூப்பர். சோ நம்ம யாரை கலாய்க்கணும்? எங்க மம்மிய. அட பாவி அம்மாவியா? தாயவே கலாய்க்கிறீங்க. ஓகே சரி, என்ன கொலவரி அம்மா மேல என்ன கலாய்க்கணும் அம்மாவை? எங்க அம்மாட்ட பேசி ஒரு வாரம் ஆச்சு. சரி, அதனால எதனா என்னை பத்தி ஒரு ஞாபகம் பண்ணி விடுங்க எங்க மம்மிக்கு. ஓகே, நீங்க லைன்ல வெயிட் பண்ணுங்க. ஹலோ 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 வணக்கம்மா, நான் அழகப்பன் பேசுகிறேன். யாரு? சென்னையிலேருந்து பேசுகிறோம்மா நாங்கள். சொல்லுங்க. ஹலோ, உங்கள் பையன் பேர் என்னம்மா? மணிகண்டன். மணிகண்டனா? இப்போ உங்கள் பையன் வந்து ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டாப்லையா? ஏங்க அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. செய்ய மாட்டாப்லையா? ஆஹா. அடா, அவர் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டாப்லையே. அதெல்லாம் இல்லை இல்லை, என் பையனா இருக்காது, வேற யாராச்சும் இருக்காது. இல்லைம்மா, அந்த நம்ம என்ன விஷயம்னு கேளுங்க. அவருக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு இல்லாமா, அவர் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு கூப்பிட்டு போயிட்டாரு. அதெல்லாம் போக மாட்டாங்க என் பையன். இல்லைம்மா, நான் அப்புறம் ஏமா இங்கேருந்து ஃபோன் பண்ணி உங்களுக்கு என்ன பேசணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா? இல்ல இல்ல, என் பையன் அது மாதிரிலாம் பண்ண மாட்டான். எனக்கு தெரியாதா என் பிள்ளைய பத்தி? அப்படியா? ஆமா. நீங்க வேற யாருக்கும் பண்றேன்னு எனக்கு எதுவும் பண்ணிட்டீங்களா? இல்லைம்மா, உங்களுக்கு தான். நீங்கள் தஞ்சாவூரில் தானே இருக்கீங்க? ஆமா. இவ்வளோ தூரம் கரெக்டாக சொல்கிறேனே, அப்புறம் இல்லைங்கிறீங்க. சரி, பெரியவங்க அதெல்லாம் பண்ண மாட்டான் என் பையன். அதெல்லாம் இந்தாங்க இந்தாங்கம்மா, நீங்களே பேசுங்க. இந்த ஒரு நிமிஷம் அந்த விட்ட கொடுக்குறேன், பேசுங்க. அம்மா. ஹலோ அம்மா, உங்க பையன்தாம்மா. என் பொண்ணு, நான் பொண்ணோட அண்ணன் பேசுறேம்மா. என் பொண்ணு என் தங்கச்சி பேரு வந்து திவ்யாம்மா. பொண்ணு அம்மா. அம்மா அம்மா, பொண்ணு காலில் வந்து அவன் ஃப்ரெண்டுமா பழகிருக்காம்மா. கூட்டிட்டு போயிட்டாமா. யாரோ அவன் ஃப்ரெண்டு தெரிஞ்சவனாமா. அவன் கூட வந்து சேர்த்து வைக்கிறேன், அவன் கூட்டு போயிட்டாமா. காலையில என் வீட்டுல வந்து நாதாமா வந்து என் தங்கச்சி வந்து காலேஜ் படிக்கிறாப்பா இங்க கிண்டியில. ஈக்காடு தகவல் இவன் தங்கியிருந்தா ஏதோ தெரியும்னா ஃப்ரெண்டுனா ஏற்கனவே வந்திருக்காமா. இவன் 2-3 வாட்டி எங்க வீட்டுக்கு வந்துருவான். அப்ப நான் நம்பலப்பா. அந்த இதுல எல்லாம் தலையிட மாட்டான். கூட்டிட்டு போயிட்டாமா. பாவி கூட்டிட்டு போயிட்டாமா. ஏமா இப்படி பையனமா பெத்து வைப்பீங்க? தப்பான பையன் தாமா. உன் பையன் தப்பான பையன் தாமா. உங்க பொண்ணு பண்ணதுக்கு அவன் என் பொண்ணு தப்பு கிடையாதுமா. இப்படி வந்து மனசை மாத்திட்டாங்கம்மா. இப்ப உள்ள காலத்துல உள்ள பசங்க எல்லாம் அப்படிதாம்மா இருக்காங்க. அப்படிலாம் கிடையாதுமா. உங்க பையன் தாமா கூட்டு போனாரு. இப்ப போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு இருக்கேன்ப்பா. நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு இருக்கேன்ப்பா. என்னமா பண்றது சொல்லுமா? எங்க நான் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, என் பையன் அதெல்லாம் பண்ண மாட்டான். நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா அப்புறம் வந்து எல்லா இதாயிருமா. நான் பாத்துக்க. நான் வந்து நீங்க என்ன பண்ணுங்க, உங்க பையனுக்கு போன் அடிச்சு எங்க இருக்கா, ஏன் இப்படி பண்ணான்னு மட்டும் கேளுங்க. நான் வந்து உங்க பையனை விட்டுறேம்மா. ஆனா அவன் கூட போனானா அவனை கொன்னுடுவேம்மா. தெரியாதா? கூட கூட்டிட்டு போனா அவனை கொன்னுடுவேம்மா. கொன்னுடுவேன் நாம. நான் ஒரு ரோசக்காரன், கழுத்து அறுத்துருவேன். இவன் ஒருத்தன்டா சிரிப்பு காமிச்சின்னு. நீங்க கொன்னலாம் முடியாதுங்க. நீங்க இந்த இதெல்லாம் என்ன மிரட்டாதீங்க. இந்த பாருங்க, மிரட்டுறலாம் நினைக்காதீங்க. நான் வந்து என்னட்ட மிரட்டாதீங்க. என் பிள்ளைய பத்தி எனக்கு தெரியுங்க. என்னமா உங்க பிள்ளை அப்புறம் ஏமா கூட்டிட்டு போனா? உங்க பிள்ளை ஏன் உங்க பிள்ளை கூட்டிட்டு போனா? பிள்ளைங்கிறீங்க. அவன் பிள்ளையா? என்ன வேலை பண்ணிருக்கான்? தப்பெல்லாம் பண்ணிருக்க மாட்டான். உங்க பொண்ணு ஏன் பொண்ணுச்சு? உங்க பொண்ணை கண்டிச்சு வளர்க்க வேண்டியாரு. ஏன் பொண்ணை நான் கண்டிச்சு தான் வளர்த்தேன். எல்லாம் இருக்கதான் செய்யும். அதுக்காக உங்க பொண்ணு பண்ண தப்புக்கெல்லாம் என் பையன் தலையிட முடியுமா? அப்போ ஏமா உங்க பையன் வந்து கூட்டிட்டு போனா? அவனுக்கு வேற வேலை இது கிடையாதா? இங்க பாருங்க, எல்லா இடத்துலயும் விசாரிச்சேன். தஞ்சாவூர்ல பேரூரணியா உங்க இடம் பேரு? அது வரைக்கும் விசாரிச்சுட்டேன். பேராவூரணி. அதேதான். நான் லாட்ஜா சொல்ல, பேராவூரணி தான். அந்த ஊர்ல தான். அங்கதான் வந்திருக்கான். ஆளு வந்துட்டு நான் சொல்றேன், உங்க பையன் அடையாளம் கொஞ்சம் குண்டா இருப்பான். மீச இருக்காது, லைட்டா சுருட்ட மண்டை. காலைய என் பொஞ்சாதி பாத்துருக்காமா. பாத்துட்டு அவதாம இது பண்ணிருக்கா. சட்டை போட்டு வந்தாங்க. பையனை மட்டும் நல்லா மினி அண்டா மாதிரி பெற்றிருக்கீங்கல்ல. ரொம்ப பேசாதீங்க. என் பிள்ளைய பத்தி என்ன தெரியுங்க? என்னங்க தெரியும்? ரொம்ப பேசிட்டு இருக்கீங்க. கோவப்படாதீங்க. உங்க பையன் தான் போன் பண்ணி ரொம்ப பேசிக்கிறீங்க. என் பிள்ளைய பத்தி என்ன தெரியாதா? உங்க பிள்ளைய பத்தி உங்களுக்கு தெரியும். கரெக்ட் தான். உங்க பொண்ண தப்பா அழுதுட்டு அவனை ஏன் தப்பு பண்றீங்க? இங்க பொண்ணும் இல்ல. அம்மா ஒரு நிமிஷம் இருங்க. நாங்க வேந்தா டிவில இருந்து தான் கால் பண்றோம். நம்ம டிவில வந்து ஒரு ஷோ போயிட்டு இருக்கு. சரிங்களா? கடுப்பேத்துறாங்கம்மா எல்லாரும். ஓகேம்மா. ஒண்ணு இல்ல, உங்க பையன் லைன்ல இருக்காரு. அவருதான் எங்க அம்மா டிப்பெல்லாம் சொல்லுங்கன்னு சொன்னது. அவர்கிட்டயே கேளுங்க. அவர்கிட்ட பேசுறீங்க. என்ன பையன் பத்தி என்ன தெரியும்?
தெரியாதாங்க நாங்க எத்தனை வருஷம் வளர்த்த உங்களுக்கு கரெக்ட்மா திடீர்னு சொன்னா சூப்பர்மா லைன்ல இருக்காரு பேசிருங்க மணி என்ன செல்வி என்ன இப்படி பேசுற என்னவா நல்லா இருக்கியா இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கியா நீ அட பாவி தங்கம் நம்பிக்கை வச்சிருக்கியா நீங்க இப்பதான் போன் வாங்கினேன் ஹலோ மணி சரிம்மா சரி வேற ஒண்ணும் இல்லல்ல ஓகேம்மா உடம்பு பாத்துக்கடி சரிம்மா நான் தம்பி ஈவினிங் மணி ஓகேவா தம்பி மணி ஏப்பா இப்படி பண்ணிட்டியப்பா அம்மாக்கு அப்புறம் ஃபோன் பண்ணி பேசிருப்பா இல்லம்மா எங்க அம்மா நம்பும்மா என்னை பத்தி தெரியுமா அது எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அந்த நம்பிக்கையை டெஸ்ட் பண்ண நாங்க தான் கிடைச்சோமா ஓகேமா எனிவே தேங்க் யூ அம்மா Thank you நன்றி so much, மன்னிச்சிருங்க மணி. எங்களைய சரிம்மா அம்மா பாய்மா சாரிமா டாடா சாரி நானும் சாரி ஏதாச்சும் பேசிட்டா மன்னிச்சு ஐயோ பரவாயில்லம்மா நீ எதுவும் பேசலாமா பரவாயில்லப்பா பாய் ஓகே இப்போ நம்ம என்ன பண்றோம்னா பிரிச்சுக்கலாம் சாரி எல்லாம் நம்மளுக்கு திட்டுலதுல இவருக்கு உங்களுக்கு அதான் முதல்லயே பிரிச்சுட்டீங்களே. ஓகே மிஸ்டர் அழகப்பன் இன்னைக்கு வந்து சூப்பரான 3 காலர்ஸ்டா பேசணும் அதுல பெஸ்ட் யாருன்னு பிக் பண்ண போறீங்க ஸ்ரீவித்யாவா எலிசபெத் மேடமா இல்ல மணியா இல்ல நீங்க வந்து திட்டினதை வச்சு சொல்றீங்களா? இல்ல உங்களுக்கு மூணுத்துல எதுவும் நச்சுன்னு மனசுல பதிஞ்சுது போய் எனக்கு பதிஞ்சதுன்னா இந்த அம்மாவும் பையனும் பேசிட்டே தான். இல்ல சூப்பர்ல சூப்பர். சென்டிமெண்ட்ல உங்களை தயார் லாக் ஆயிட்டாரு சென்டிமெண்டலான்னு இல்ல. அப்ப கெட்ட இது வந்து கண்டிப்பா வந்து ஒரு ஃபோன் பண்ணி ஒருத்தர் நம்ம இவ்வளவு தூரம் இரிட்டேட் பண்ணும்போது அவங்க அதையுமே நம்பாம இல்லை என் பையன் அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டேன் நம்ம மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வச்சு பேசினது. சும்மா ஒருத்தவங்க ப்ராங்க் பண்ணோம் யார் ரொம்ப கடுப்பானாங்க அப்படிங்கிறத விட எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலுமே இல்லை இது ஃபேக்ட் வந்து இதுதான் என் பையன் அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டான்னு. ஏன்னா அவங்கள்ட்ட பேசும்போது எனக்கே வார்த்தைகள் வரல. சரி நம்ம ஒருத்தட்ட இல்லாத பற்றி தான் சொல்கிறோம். பட் அந்த டைமில் அவங்க மனசு எப்படி கஷ்டப்படுன்றது ஒரு பெரிய விஷயம். இந்த வெட் கிளாத் கொடுத்தீங்கன்னா ஒரு கண்ணெல்லாம் தொடச்சு இல்ல இந்த கேப்ல ஒரு நல்லவர்னு அசச்சியே இல்லாத சொல்ல இரண்டு மனிதர்களுக்கு நடுவில் நான் உட்காந்துருக்கேன்றது எனக்கு இப்பதான் தெரியுது. அந்த ஒரு கால் தான் எனக்கு மனசை தொட்டுருச்சு. மனசை தொட்டுருச்சுன்னு இல்லை. அவங்க அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மாவும் பையனும் பேசிக்கிட்டு ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்ஸ். வெளியில போகும்போது நீங்க 2 பேரும் பார்த்து போங்க. முக்கியமா நான் ரொம்ப பார்த்து போனோம். இந்த ஷோவுக்கு வந்து என்னை இன்வைட் பண்ண இந்த ஷோட கடுப்பேத்துறாங்க மயிலாட் டீம் டைரக்டர் அண்ட் டீமுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். கண்டிப்பாக வந்து மறக்க முடியாத ஒரு ஷோ. ஸோ தேங்க்யூ ஆல். ஓகே ஸோ எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு செலிபிரிட்டி இவர் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப வந்து ஜாலியாக எடுத்துக்கிட்டாரு. அவர் பயங்கர டென்ஷனில் இருந்தாலும் வந்து கடைசி வரைக்கும் ஷோவில் ஒரு அந்த ஸ்மைலோட இருந்தாரு. சூப்பர் சார். இல்லை அது வந்து பீதியில் வந்து ஓகே சூப்பர். இதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸை நீங்க கலாய்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப்ல இருந்து உங்களோட ஃப்ரெண்டோட போட்டோ அவங்களோட நம்பர் அண்ட் உங்க நம்பர் உங்களோட போட்டோ மட்டும் எங்களுக்கு அனுப்பி வைங்க போதும். மித்ததெல்லாம் நாங்க பார்த்துப்போம். சோ இப்போ நம்ம கிளம்பக்கூடிய டைம் வந்துச்சு. சோ டாடா பை ஃப்ரம் டாம் ஃப்ராங்க்லின், பிரீத்தி அண்ட் மிஸ்டர் அழகப்பன். செலிபிரிட்டி அழகப்பன். செலிபிரிட்டி அழகப்பன். இது கடுப்பேத்துறாங்க மை லார்ட். பை. இந்த நிகழ்ச்சியில நீங்களும் கலந்துக்கிட்டு உங்க ஃப்ரெண்டை கலாய்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஃபோன் நம்பர் அண்ட் போட்டோ கூடவே உங்க ஃப்ரெண்டோட போட்டோவையும் சேர்த்து எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இல்ல இமெயில் பண்ணுங்க. தொடர்புக்கு வாட்ஸ்அப் நம்பர் 9940439574. இமெயில் ஐடி kml@vendermedia.in.